ஆன்மீக முன்னேற்றம் பத்தி நம்ம நினைச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் கேள்வி கேட்கிற ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பார்க்கலாம். இந்த சின்ன கேள்வி பதில்ல ஒரு பெரிய புரட்சிகரமான ஐடியா இருக்கு. வாங்க முதல்ல அந்த கேள்வியில இருந்தே ஆரம்பிக்கலாம். கேள்வி இதுதான். நம்ம செஞ்ச கர்மாவெல்லாம் ஞானம் அடையறதுக்கு ஒரு தடையா இருக்குமா? இது ஒரு பொதுவான நம்பிக்கை இல்லையா? முதல்ல நம்ம செஞ்ச தவறையெல்லாம் சரி செஞ்சாதான் ஞானம் கிடைக்கும்னு நினைப்போம். பதில் ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்குது. ஆமா, அது சாத்தியம்தான். ஆனா கதை இதோட முடியல. ஆனா இதுக்கப்புறம் வர்ற கண்டிஷன் தான் விஷயத்தையே சுவாரஸ்யமாக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? படிக்காதவரா இருந்தா கூட ஞானம் அடையலாம் சொல்லுது. யோசி பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ நம்மளோட கர்மாவோ இல்ல நம்ம படிச்ச படிப்போ எதுவுமே ஞானத்துக்கு ஒரு தகுதி இல்லைன்னு தெரியுது. சரியே, கர்மா, படிப்பு இதெல்லாம் தேவையில்லைனா அப்போ இந்த ஞானத்துக்கு என்னதான் அடிப்படை? பதில் இதுதான் பாருங்க. ஏன்னா அவனே அது. இந்த ஒரு வரியில தான் மொத்த விஷயமும் அடங்கியிருக்கு. இங்க அதுனா என்ன? அதுங்கிறது நாம தேடி போற ஒரு விஷயம் இல்ல. அதுதான் நம்மளோட உண்மையான இயல்பு. அப்போ ஞானங்கிறது புதுசா எதையோ அடையறதில்ல. நாம ஏற்கனவே என்னவா இருக்கோமோ அதை தெரிஞ்சுக்கிறது தான். அதனாலதான் கர்மாவோ படிப்பில்லாம இருக்கிறதோ தடைகளே இல்ல. அதெல்லாம் நம்ம உண்மை இயல்புக்கு சம்பந்தமில்லாதது. சரி, இதெல்லாம் அடையறதில்ல, உணர்றது தானா? இதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? அதுக்கும் ஒரு ஆச்சரியமான பதில் இருக்கு. ஞானம் அடையறதுக்கு ஒரு நொடி போதும்னு சொல்லுது. அதாவது கண்ணை இமைக்கிற நேரத்துல. அப்போ இது ஒரு பெரிய பயணம் இல்ல, மாறா நம்மள நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு உடனடி மாற்றம். அப்போ கடைசியா ஒரு கேள்வி வருது. ஞானம்ங்கிறது ஒரு சாதனை இல்லனா அப்போ அது என்ன? ஒருவேளை நாம தேட வேண்டியது இல்ல, பார்க்க வேண்டியது மட்டும்தானா?